ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இங்கிலீஷ் எதுவுமே நீங்கள் படிக்கலனாலும் சரி, நான் கொடுக்குற நம்ம வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். 20 அவுட் ஆஃப் 20 நிச்சயமாக வாங்கலாம். அதனால் லாஸ்ட் மினிட்டில் இதை வந்து பார்க்காம போயிடாதீங்க, பார்த்துட்டு போங்க. 20 அவுட் ஆஃப் 20 நீங்கள் வந்து படிக்காமலே வாங்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்துருவாங்க. ஆக்சினோவா பாடம் இது. அப்போ ஆக்சினோவான்னு வந்தாலே காட்ஸ் இஸ் த ட்ரூத் அந்த பாடம்னு வச்சுக்கணும். அவங்களோட ஸ்டோரி அதோட தீம், ஆத்தர் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் அந்த ஹின்ஸ் டெவலப்பிங்கை வச்சு இஸ்ஸு தட்டு அந்த மாதிரி சேர்த்து எழுதி இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதினாலே போதும். 5 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் படிக்கணும்னு எதுவும் வேண்டாம். அந்த சப்ளிமெண்ட்ரியோட பாடத்தோட ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் வந்து ஹெட் மாஸ்டருக்கு டூப்ளிகேட் மார்க் ஷீட் கேட்குற மாதிரி, அதுக்கு ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் நம்ம எப்போவுமே லீவ் லெட்டருக்குலாம் போடுற மாதிரி போட்டு ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் போட்டு சப்ஜெக்டில் வந்து ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் போட்டு டேட், பிளேஸ், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்புறம் வந்து போட்டு முடிச்சிடலாம். இது மட்டும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டாலே போதும். இதுலேயும் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்பாட் த எரர். ஐ சா மெனி கூசஸ். அதில் வந்து ஐ சா மெனி கூஸ் அந்த மாதிரி ஒரு சில எரர் மட்டும் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் எழுதினாலே போதும். இதில் வந்து ஒரு 5 மார்க்கு கேட்பாங்க. இது வந்து நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பாட் த எரரில் ஈஸியாக நீங்கள் வந்து 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் இஸ் மோர்னு போட்டிருக்காங்க. மோரை எடுத்துகிட்டு போட்டாலே நம்மளுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அப்புறம் பயோடேட்டா எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளுக்கு பயோடேட்டா இல்லை, அப்ளை வித் பயோடேட்டாவோட ஒரு வாண்டட், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு வாண்டட் மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கு பயோடேட்டா எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களோட நேம், அட்ரஸ், சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ், டிக்ளரேஷன், அட்ரஸ் ஆன் த கவர் அது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதில் 2-3 பாயிண்ட் கூட நீங்கள் எழுத வேண்டியது இருக்காது. பயோடேட்டா, ரெஸ்யூம், சர்க்கிளும் இந்த இதை மட்டும் நீங்கள் பயோடேட்டான்னு போட்டாலே போதும். அது பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சம்மரியில் ரஃப் காப்பி இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு அடி அடித்து விட்ருங்க. ஃபேர் காப்பி எழுதி அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் நீங்களாக போட்டுட்டு அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் சேர்த்து எழுதினாலே போதும். ஃபேர் காப்பி அதில் கொடுத்துருக்கதே நீங்கள் வந்து ரஃப் காப்பியை விட ஃபேர் காப்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும். ஸோ ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு போட்டுட்டு ரஃப் காப்பியை விட ஃபேர் காப்பி கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டு ரஃப் காப்பியை ஒரு அடி அடித்தாலே 5 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். இதே மாதிரி மோர் வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தென் இது எதுவுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.